Hello students, so unit 11 organic chemistry la hydroxyl compounds அப்படிங்கற சாப்டர்ல சர்க்காரிக் ஈதர்ல நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கறோம். ஈதர்ஸோட ஐயூபாக் நேம்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரைட்டா? நம்ம புக்ல ஒரு 10 காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 10 காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி அதாவது ஐயூபாக் நேம் கொடுக்கிறது, அந்த நேமிங் சிஸ்டம் பத்தி நம்ம பார்க்கலாம். ரைட்டா? இப்போ உங்களுக்கு இத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காம்பவுண்ட் வந்து RH இருந்தா இது அல்கைன்ஸ் அப்படிதான் பாப்போம். R1 என்னது பேரு அல்காக்சி. ரைட்டா? அல்காக்சி. அப்போ நம்ம ஈதர் வந்து எப்படி நேம் கொடுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா அல்காக்சி அல்கேன் அப்படி நேம்ஸ் கொடுக்கணும். சரியா? என்ன நேம் கொடுக்கணும்? அல்காக்சி அல்கேன்ஸ். இப்படிதான் நம்மளுடைய ஐயூபாக் நேம்ஸ் முடியும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல என்ன காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. CH3O CH3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. R1R இதுதான் ஃபர்ஸ்ட் சாதாரண பேர் பாருங்க. இது ஒரு மெத்தில் குரூப், இது ஒரு மெத்தில் குரூப், இடையில ஈதர் இருக்கு. அதாவது இது பேரு ரெண்டு மெத்தில் இருக்கனால டைமெத்தில் ஈதர். ரைட்டா? ஐயூபாக் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்காக்சி. அப்படிதான் ஒரு ஆக்சிஜனை ஒரு அல்கைல் குரூப்போட சேர்த்துக்கணும். இது மீத்தேன் ஒரு கார்பன் இருக்கா, சோ மீத் ஆக்சி. சரியா? மீத் ஆக்சி. இந்த பக்கம் ஒரு மீத்தேன்ல ஒரு கார்பன், அதனால மீத்தேன். அப்போ மீத் ஆக்சி மீத்தேன். ரைட்டா? மீத் ஆக்சி மீத்தேன். ரைட். புரியுதா? ரெண்டாவது காம்பவுண்ட் பாருங்க. இது ஒரு மெத்தில் குரூப், இது ஈதர். இங்க பாருங்க மூணு கார்பன் இருக்கு, அப்ப ப்ரோபைல் குரூப். ரைட்டா? அப்போ மெத்தில் ப்ரோபைல் ஈதர் சாதாரண பேர். மெத்தில் இது என்ன ப்ரோபைல் பாருங்க, ரெண்டு சிமிலரா இருக்கு, அதனால ஐசோப்ரோபைல் நம்ம எடுத்துக்கலாம். மெத்தில் ஐசோப்ரோபைல் ஈதர். ஐயூபாக் நேம் பார்க்கிறோம். ரைட்டா? ஐயூபாக் நேம் கொடுக்கும்போது இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இல்லைன்னா ஆக்சிஜன் கலக்கும் இந்த பக்கம் ஒரே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் தான் இருக்கு, சோ நோ ப்ராப்ளம். இப்போ சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி டிஃபரண்டான கார்பன் ஆட்டம்ஸ் ஆக்சிஜன் சைடு அட்டாச் ஆகிருக்கும்போது இந்த ஆக்சிஜனை யார்கிட்ட சேர்க்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? அப்போ ஆக்சிஜன் இந்த பக்கம் கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். எந்த சைடு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கம்மியா இருக்கோ அந்த சைடு ஆக்சிஜனை சேர்த்துக்கணும். இங்க பாருங்க மூணு கார்பன் இருக்கு, பட் இங்க வந்து கொள்கா இருக்கு, அதனால இந்த ஆக்சிஜன் இந்த மீத்தேன் குள்ள இருக்கலாம். ரைட்டா? சரி, ஐயூபாக் நேம் கொடுக்கும்போது மீத்தாக்சி. ரைட்டா? இந்த பேர் வந்து மீத்தாக்சி. இதுல பாருங்க ஐயூபாக்ல நம்பரிங் சிஸ்டம் இருக்கும். இது 1வது கார்பன், இது 2வது கார்பன், இது 3, அல்லது இது 1, இது 2, இது 3. எப்படி கொடுத்தாலும் வெவ்வேறு தான். 2வது பொசிஷன்ல அப்போ ப்ரோபீன் அப்படிதான் பா ப்ரோபேன். ஏன்னா மூணு கார்பன் இருக்கனால இதுக்கு பேர் வந்து ப்ரோபேன். ப்ரோபேனோட 2வது பொசிஷன்ல ஒரு மீத்தாக்சி குரூப் இருக்கு. அப்போ இதோட பேர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2-methoxy propane. புரிஞ்சதா? என்ன சொல்றது? 2-methoxy propane. அடுத்து பாருங்க, இந்த ஒரு பக்கம் மெத்தில் குரூப் இருக்கு, இன்னொரு பக்கம் பாருங்க கார்பன் 4 வேலன்சியுமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, அதனால பேர் வந்து டெர்ஷரி கார்பன். அப்போ இது வந்து ஒரு பியூட்டைல் குரூப் இல்லையா? டெர்ஷரி பியூட்டைல் மெத்தில் ஈதர். அப்போ நீங்க எழுதிக்க வேண்டியதுதான் டெர்ஷரி பியூட்டைல் மெத்தில் ஈதர் அப்படிங்கிறது இதனுடைய சாதாரண பேர். ஐயூபாக் நேம் கொடுக்கும்போது இங்க 4 கார்பன் இருக்கு, அப்ப இதுதான் அல்கைல் குரூப், இது அல்காக்சி குரூப். அப்ப மீத்தாக்சி தான். ரைட்டா? இத நம்ம எழுதிக்கலாம் மீத்தாக்சி. மீத்தாக்சி. ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்பர் கொடுக்க போறோம். சரியா? 1 2 3 கொடுத்தாலும் சரி, 1 2 3 கொடுத்தாலும் சரி, 1 2 3 வந்தாலும் சரி, 1 2 3 வந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இந்த கார்பன் 2வது பொசிஷன்ல தான் அந்த மீத்தாக்சி குரூப், 2வது பொசிஷன்ல இன்னொரு அல்கைல் குரூப் வேற மெத்தில் குரூப். அப்போ 2-methoxy. ரைட்டா? சோ 2-methyl. சரியா? 2-methoxy 2-methyl. அதோட மூணு கார்பன் இருக்கும், அதனால இது பேரு ப்ரோபேன். Beta 2-methoxy
2-methyl propane அப்படின்றது இதனுடைய IUPAC நேம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் phenyl group, இன்னொரு பக்கம் methyl group, இது ஒரு aromatic ether இல்லையா? அப்ப இது வந்து methyl, இது வந்து phenyl group. சோ சாதாரண பேர் ரொம்ப ஈஸி, methyl phenyl ether அப்படி நம்ம ஈஸியா எழுதிடலாம். பட் IUPAC நேம் வரும்போது என்ன பண்ணணும்? இங்க ஒரு கார்பன் இருக்கு, நாலு கார்பன் இருக்கு. அப்ப இந்த ஆக்சிஜன் இந்த மெத்திலோட சேர்ந்ததுனால சோ மீத்தாக்சி ஆறு கார்பன் இருந்தா அந்த பேரு பென்சீன். ஏன்னா அரோமேட்டிக் இல்லையா? அதனால மீத்தாக்சி பென்சீன் இதோட IUPAC நேம். ரைட்டா? மீத்தாக்சி பென்சீன் அப்படிங்கிறது அதனுடைய IUPAC நேம். சரி, அடுத்து இது வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிசோன். உங்களுக்கு தெரியும் பென்சீன் ஒரு OCH குறிப்பிட்டா அது பேர் அனிசோன்னு சொல்லிக்கலாம். அப்ப அதை நீங்க மறக்க கூடாதுன்னா அனிசோன். அடுத்து பாருங்க, இந்த காம்பவுண்ட் ஒரு பக்கம் phenyl group, இன்னொரு பக்கம் எத்தில் group. அப்போ எத்தில் phenyl ether சாதாரண பேரை நான் எழுதுறேன். எத்தில் phenyl ether. பட் IUPAC நேம் வரும்போது இந்த ஆக்சிஜன் இது கூட தான் வரும். அப்ப ஈத்தாக்சி ரெண்டு கார்பன் இருக்கு, இந்த ஆறு இருக்கு. இந்த குரூப் இருந்தால இது பேரு பென்சீன். ரைட்டா? அப்ப ஈத்தாக்சி பென்சீன் அப்படிங்கிறது இதனுடைய IUPAC நேம். ஈத்தாக்சி பென்சீன். அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஐயோட ரெண்டு சைடுல ரெண்டு அரைல் குரூப் தான் இருக்கு. அப்ப இதுக்கு பேரு டைஃபினைல் ஈத்தர் சாதாரண பேர். ரைட்டா? டைஃபினைல் போடலாம் அல்லது பைஃபினைல் ஈத்தர் அப்படி கூட சொல்லிக்கலாம். அப்ப இதோட பேரு அது வந்து சிம்பிள் ஈத்தருக்கு எக்ஸாம்பிள் இல்லையா? அப்ப வந்து ஒரு இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் ஃபீனாக்சி. சரியா? phenyl குரூப்ல தான் ஆக்சிஜனோட சேர்த்தும்போது ஃபீனாக்சி பென்சீன் அப்படிங்கிறது நம்மளுடைய IUPAC நேம். ரைட்டா? ஃபீனாக்சி பென்சீன். அடுத்ததாக ஒரு பெரிய காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க C6H5. ஒரு சைடு phenyl group, இன்னொரு பக்கம் ஆக்சிஜன், இந்த பக்கம் வந்து CH2 6 டைம் இருக்கு, ஒரு CH3 இருக்கு. அப்ப அந்த பக்கம் மொத்தம் 7 கார்பன் இருக்கு, 6 கார்பன் இருக்கு. அப்ப அந்த ஆக்சிஜன் இந்த ஃபீனாலோட சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்துக்கணும். அப்ப இதுக்கு பேர் என்ன வரும்? சரி, முதல்ல இது phenyl group, இது ஈதர். அப்ப 7 கார்பன் இருக்கிறது பேர் என்ன? மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன். 7னா ஹெப்ட், 8னா ஆக்ட். மேக்ஸிமம் 8 வரை வந்துச்சு. 7னா ஹெப்ட். அப்ப இது வந்து ஹெப்டைல் குரூப். அப்ப ஹெப்டேன் one of the hydrogen atom is replaced by this alkoxy group. அதனால இது அரைல் ஆக்சி. அதனால இது ஹெப்டைல். சோ 3க்கு மேல இருந்தால கார்பன் ஆட்டம் N அப்படின்ற இத வந்து போடுவோம். நார்மல் அப்படின்னு அர்த்தம். அதாவது லினியரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ N ஹெப்டைல் phenyl ether. H தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் இது P அடுத்து. அதனால இந்த சாதாரண பேர் பாருங்க N ஹெப்டைல் phenyl ether. அப்ப IUPAC நேம் என்ன வரும்? 7 கார்பன் இருக்கு, சோ ஹெப்டேன் முடிக்கணும். இது ஃபீனாக்சி. ரைட்டா? ஃபீனாக்சி தானா? எஸ், பென்சீனோட phenylோட ஆக்சிஜன்ல ஃபீனாக்சி. அப்போ எழுதுற IUPAC நேம் ஃபீனாக்சி ஹெப்டேன். அப்போ நம்ம அந்த ஃபீனாக்சி வந்து ஹெப்டேன்ல எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு எழுதணும். பாருங்க, C6H5O இந்த மாதிரி CH2 ஆல் டைப் போட்டு CH3 எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ எங்க சப்ஸ்டிட்யூட் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன். சோ இதுதான் ஒண்ணா, இது ரெண்டா அப்படியே போடும்போது இது 7 கார்பன் வரும். அப்போ ஹெப்டேனோட ஒண்ணாவது பொசிஷன்ல தான் ஃபீனாக்சி இருக்கு. அதனால இதுக்கு பேரு 1-phenoxy heptane. புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு phenyl குரூப் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அல்கேன் குரூப் இருக்கு இல்லையா? அந்த அல்கேன் குரூப் என்ன அப்படின்றத பார்ப்போம். சரி,
இந்த alkyl group என்ன வரும்? பாருங்க 6 கார்பன், இங்க 1 2 3 4 5 தான் இருக்கு. அப்ப எந்த பக்கம் கார்பன் அதிகமா இருக்கும் அத alkyl எடுத்துக்கணும், இன்னொரு என்ன பண்ணிக்கணும் alkoxy எடுத்துக்கணும். அப்ப இதுதான் வந்து நமக்கு alkoxy group. சரி, இப்போ இந்த சாதாரண பேர் வந்து நம்ம பார்க்கணும். சரியா? பாருங்க 1 2 3 4 5 மொத்தம் 5 கார்பன். அப்ப பென்டைல் குரூப். ரைட்டா? அப்போ பென்டைல் ஃபீனைல் ஈத்தர். ரைட்டா? அப்ப யாரோட ஃபர்ஸ்ட் வரும்? PEN பென்ட். ஃபீனைல் வந்து PHE. E கப்புனா H. அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து சேம், அடுத்த ரெண்டாவது லெட்டர் பார்க்கணும். E கட்டுனா இந்த H. அதனால பென்டைல் குரூப் தான் ஃபர்ஸ்ட். காமன் நேம் வந்து பாருங்க பென்டைல் ஃபீனைல் ஈத்தர். இப்போ இந்த பென்டைல் வந்து என்னது? என் பென்டைலா, செகண்டரி பென்டைலா, ஐசோ பென்டைலா, நியோ பென்டைலா அப்படினா நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இப்போ பாருங்க இங்க பிரான்ச்சிங் இருக்கு. இந்த பிரான்ச்சிங்க்கு ஒண்ணு செய்யலாம் இது ரெண்டுமே சமமா இருக்கு. அந்த குரூப் பேர் ஐசோன்னு சொல்லிருக்கேன். இப்போ பாருங்க இந்த ரெண்டு குரூப் சேமா இருக்கு. அதனால இதுக்கு பேரு ஐசோ ஐசோ பொசிஷன். சோ இதோட சாதாரண பேரு ஐசோ பென்டைல் ஃபீனைல் ஈத்தர். இப்போ இதனுடைய ஐயூபாக் நேம் வந்து நம்ம கேட்போம். ரைட்டா? ஐயூபாக் நேம் வைக்கும்போது என்ன வரும்? சரி பாருங்க, ஐயூபாக் நேம் வைக்கும்போது இது ஃபர்ஸ்ட் கார்பன். ரைட்டா? இதெல்லாம் சப்ஸ்டிட்யூவன்ட். ஒன்னாவது கார்பன், இது ரெண்டாவது கார்பன், இது மூணாவது கார்பன், இது 4. இது சப்ஸ்டிட்யூவன்ட்டா வந்துரும். அப்ப மூணாவது பொசிஷன்ல என்ன இருக்கு? ஒரு மெத்தில் குரூப். ரைட்டாப்பா? சோ தேர்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப். ஒன்னாவது பொசிஷன்ல என்ன இருக்கு? ஒரு பியூட்டாக்சி குரூப் இருக்கு. இது பியூட்டாக்சினால 4 கார்பன் இருந்தா பியூட்டேன், ஆக்சிஜனோட இருக்கும்போது ஆக்சி. சோ பியூட்டாக்சி. அப்போ 3 மெத்தில் 1 பியூட்டாக்சி. 3 மெத்தில் 1 பியூட்டாக்சி. 1 பியூட்டாக்சி. அந்த பக்கம் இருக்கிறது பென்சீன். சோ நீங்க அப்படியே எழுதிக்கங்க. 3 மெத்தில் 1 பியூட்டாக்சி பென்சீன் அப்படிங்கிறது இதனுடைய ஐயூபாக் நேம். சரியாப்பா? அடுத்ததா நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த காம்பவுண்ட் பார்க்கணும். CH3O, CH2, CH2O, CH3. நீங்க இது பாருங்க ரெண்டு ஆக்சிஜன் குரூப் இருக்குது. அப்போ நீங்க இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? CH2, CH2 எத்திலீன் நடுவுல ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் எடுத்து ரெண்டு பக்கம் ரெண்டு ஓஹெச் போட்டா அது பேர் வந்து ஈத்தாக்ஸ். சரி, கிளைகால் எத்திலீன் கிளைகால் சொல்லிருக்காங்க. இத அதே சேம் ரெண்டு பக்கம் ரெண்டு CH2, அந்த OH க்கு பதிலா என்ன இருக்குன்னா ஒரு CH3 இருக்கு. அது மாதிரி ஒரு CH3. சோ இதுதான் அந்த காம்பவுண்ட். அப்ப இதோட பேர் என்ன வரும் அப்படின்னா டைமெத்தில். அப்படிதான் இந்த டைமெத்தில் கிளைகோலேட். ரைட்டா? சாதாரண பேர் டைமெத்தில் கிளைகோலேட் அப்படிங்கிறது இதனுடைய சாதாரண பெயர். ஐயூபாக் நேம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கார்பன் இருக்கு. சோ ஈத்தேன். ரெண்டு பக்கமும் ரெண்டு மெத்தாக்சி குரூப் இருக்கு. ரைட்டா? அப்ப டைமெத்தாக்சி ஈத்தேன் அப்படிங்கிறது ஐயூபாக் நேம். டைமெத்தாக்சி ஈத்தேன். சோ இந்த காம்பவுண்ட்ல கேட்பாங்க, இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்துக்கணும். டைமெத்தாக்சி ஈத்தேன் அப்படிங்கிறது இதனுடைய ஐயூபாக் நேம். அப்புறம் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம எழுதணும். டைமெத்தாக்சி இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது ரெண்டாவது ரெண்டு கார்பன் இருக்கு. அப்ப 1 2 டைமெத்தாக்சி ஈத்தேன் அப்படிங்கிற பொசிஷனை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா மென்ஷன் பண்ணி தான் எழுதணும். அடுத்து பாருங்க CH3 CH2 எத்தில் குரூப். இந்த பக்கம் பாருங்க CH2 3 டைம் இருக்கு, ஒரு CH3 இருக்கு, அப்புறம் 4 டைம். இது பியூட்டைல் குரூப், இது எத்தில் குரூப். அப்ப இங்க தான் இருக்கும் ஆக்சிஜன் நம்ம சேர்த்துக்கணும். சோ ஈத்தாக்சி பியூட்டேன் அப்படி நம்ம நேம் கொடுக்கணும். ரைட்? இப்போ சாதாரண பேர் பார்ப்போம். எத்தில் குரூப், பியூட்டைல் குரூப். அப்ப எத்தில் ஈனா B ஃபர்ஸ்ட், B தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் பியூட்டைல் எத்தில் ஈத்தர். இது வந்து N பியூட்டைல் நம்ம சொல்லிருக்கோம். ரைட்டா? இது லீனியரா இருக்கு. ஐயூபாக் நேம் வரும்போது ஈத்தாக்சி பியூட்டேன் அப்படிங்கிறது இதோட
ஐபார்மேட் பியூட்டேனோட ஒன்னாவது கார்பன் தான் இதுல இருக்கும். அப்ப ஈத்தாக்சி பியூட்டேன் அப்படின்றது அதனுடைய ஐபார்மேட். சோ இந்த 10 காம்பவுண்ட்ஸ் தான் உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி எலக்ட்ரிக் ரிசல்ட்னு ஒரு 6 क्वेश्चन கொடுத்துட்டு அது வந்து உங்களுக்கு ஐபார்மேட் நேம் எழுதிட்டு பிரைமரி ஈதரா செகண்டரி சிமெட்ரிக்கல் ஈதரா அசிமெட்ரிக்கல் ஈதரா கிளாசிஃபை பண்ண சொல்லிருக்கு. அதை நீங்க செஞ்சு பாருங்க. ஓகேவா? அடுத்து கையோட நம்ம இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கு. சோ அது என்ன வந்து ஓகேவா? அப்ப இந்த ஐபார்மேட் ஒரு டைம் பார்த்தா நமக்கு அப்படியே புரியாது. சோ பார்த்தத திரும்ப நம்ம என்ன பண்ணணும், ரீகால் பண்ணி பார்க்கணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணி எழுதி பார்த்தாதான் இது வந்து என்ன பண்ணாது நமக்கு மறக்காது, எளிமையா புரியும். ரைட்? இதே மாதிரி ஒரு 11th புக் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து வச்சு இப்ப அந்த ஐபார்மேட்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா நல்லா புரியும். இப்போ ஈத்தரோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ்ல நமக்கு என்னென்ன இருக்கு பார்க்கலாம். இந்த ஈதர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆர் ஜெனரல் ஃபார்ம் தான். இந்த ஆர்ங்கிறது கண்டிப்பா ஒரு கார்பன் இருக்கும். அப்ப ஈதர்ல இருக்கக்கூடிய இந்த OC பாண்ட் பாத்தீங்க அப்படின்னா போலார் நேச்சரா இருக்கும். போலார் கேட்டையோட செப்பரேட் ஆகிற ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமா இருக்கும். சோ போலார் இருக்கும். ஈதர்ஸ் ஹேவ் a net dipole moment. ஈதர்ல என்ன பாத்தீங்கன்னா net dipole moment value இருக்கு. போலரைசேஷன்னால எதிர்க்கும் dipole moment value இருக்கும். போலரைசேஷன் பவர் இருந்தாலே அது டைபோல் மொமெண்டா இருக்கும். அதாவது டைபோல் மொமெண்ட் ஆஃப் ஈதர் பாத்தீங்க அப்படின்னா வெக்டார் சம் ஆஃப் போலார் கோவலன்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ ஈதரோட ஜெனரல் ஃபார்முலா இங்க போடுறேன். இப்படி இருக்கு, கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் டீலா இருக்கு, இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு ப்ரோன் கலர் கார்பன் இருக்குன்னு சொல்லிருக்கேன். இது sp3 ஹைட்ரைஸ்ட் கார்பன் ஆக்சிஜன், இது sp3 ஹைட்ரைஸ்ட் கார்பன், இது ஒரு sp3 ஹைட்ரைஸ்ட் ஆக்சிஜன். இப்போ இதுலயே ஒரு CO பாண்ட் இருக்குல்ல, அப்ப இது ஒரு போலாரிட்டி டைபோல் மொமெண்ட் mu அப்படிங்கற சிம்பிள்ல சொல்லுவோம். அப்ப இது mu1. இது ஒரு CO பாண்ட் தான், இது போலாரிட்டி தான், இது mu2. அப்ப ஈதரோட டைபோல் மொமெண்ட் வேல்யூ என்ன அப்படினா இந்த mu1ஐயும் mu2ஐயும் ஆட் பண்ணா போதும் அதோட டைபோல் மொமெண்ட் வேல்யூ வந்துரும். அப்ப டைபோல் மொமெண்ட் ஆஃப் ஈதர் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப் இந்த CO பாண்ட்ஸ். ரைட்டா? சரி, இத நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து இந்த டைமெட்ரிக் ஈதருடைய டைபோல் மொமெண்ட் வேல்யூ பாத்தீங்க அப்படினா 1.8. டைமெட்ரிக் ஈதரினுடைய டைபோல் மொமெண்ட் வேல்யூ 1.8 d அப்படினு ஒரு ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. சோ d அப்படினா என்ன பாத்தீங்கன்னா d/d வந்து டைபோல் மொமெண்டோட மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். d/dy/de. ரைட்டா? 1.8 d/. அடுத்து பாத்தீங்க அப்படினா boiling point of either பாத்தீங்கன்னா slightly higher than that of alkanes and lower than that of alcohols or carbonic acid. இதோட boiling point next சொல்றாங்க ppt போடுறேன். R power higher than alkane but lower than alcohols. Alcohols and carbonic acid இதெல்லாம் எப்படி இருக்கும், லோவரா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா boiling point of ethers are slightly higher than that of alkanes and lower than that of alcohols of comparable mass. comparable mass அப்படின்னா ஈதருக்கு சேமா இருக்கக்கூடிய மாஸ். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஆல்கஹாலோட இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். சோ அதனால தான் அந்த பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. இங்க நமக்கு n ஹெக்டேன் அதோட மோலார் மாஸ் வந்து 100 கொடுத்திருக்காங்க. பாயிலிங் பாயிண்ட் 371 கெல்வின் கொடுத்திருக்காங்க. 1 methoxy pentane 102 அதோட அப்படியே மோலார் மாஸ் 373 கெல்வின். அடுத்து பாருங்க ஹெக்சன் 1 கொடுத்திருக்காங்க. ஹெக்சனால் அதுல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் 102.16 இருக்கு மோலார் மாஸ். பாத்தீங்கன்னா n ஹெக்டேன் methoxy pentane and hexanol எல்லாத்துக்கும் மோலார் மாஸ் நியரஸ்ட் ஈக்குவலா இருக்கு. பட் பாயிலிங் பாயிண்ட் எல்லாத்துமே டிஃபரெண்ட். அல்கேனுக்கு 371 தான் இருக்கு, ஈதருக்கு 373 இருக்கு, ஹெக்சனாலுக்கு 430 இருக்கு. அப்ப ஆல்கஹால்ஸ்ல இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன்
ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கிறதுனால தான் அங்க ஹையரா இருக்கு. ரைட்டா? அடுத்து இந்த ஈதர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ethers are mixable with water because they can form hydrogen bonding with water. இப்போ ஈதர்ல பாத்தீங்க அப்படின்னா R4 பார்க்கலாம். இந்த R4 நான் எழுதிக்கிறேன். ஒரு வாட்டர் இதெல்லாம் சேர்க்கும்போது என்ன ஆகும்? இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் இடையில பாண்ட். அதே மாதிரி அடுத்து இங்க வரும்போது ஆக்சிஜனுக்கும் அந்த சரி அடுத்து இங்க வரும்போது அந்த ஹைட்ரஜன் இடையில பாண்ட் வந்து நடக்கும். சோ இதெல்லாம் தான் இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கு. இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தவரை நமக்கு ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. இதோட டைபோல் மொமெண்ட் வேல்யூ, நெக்ஸ்ட் ஒரு ஆல்கஹால், ஒரு ஈதர், ஒரு ஆல்கேன், இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு which of the following has highest boiling point or lowest boiling point அந்த மாதிரி கேட்பாங்க. ஃபார்முலா தான் கொடுப்பாங்க, வேர்டிங்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு அதை சூஸ் பண்ணி எழுத தெரியும். சோ இதெல்லாம் தான் ஐபாட்ல நீங்க பாத்துக்கோங்க. சாதாரண இது ஒரு காம்பவுண்ட் என்னமோ ஒரு 1 மார்க் क्वेश्चन வர கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ இதெல்லாம் தான் இருக்கு. நீங்க இதெல்லாம் நல்லா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. Thank you. Hope you are understand this topic very well.